உற்சாகத்தோடு எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரே நமக்கு ஜீவனாய் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஆமென். பலத்தோடு உரத்த சத்தத்தோடு சொல்லுவோமா? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, இப்போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தானே வாழ்கின்றேனே, கிருபையினால் தானே வாழ்கின்றேனே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, ஆமென், வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீங்க தான் என் வாழ்வு, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே என் வாழ்வே, என் வாழ்வே வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவரின் மறைவினில் வந்தேன், நிம்மதி அடைகிறேன். நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, ஆமென், வாழ்வே என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதான், என் வாழ்வே என் வாழ்வே நீதான், வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதான், ஓ என் வாழ்வே வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. மாறி
மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே ஆமென். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானே. என் வாழ்வே என் வாழ்வே வாழ்வே நீர்தானையா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மறுபடியும் இந்த மூன்றாவது கவியை சேர்ந்து பாடலாம். மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யோவான்ல 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு சமாரிய பெண் கிணற்றுல போய் தண்ணி எடுக்க போகிறா. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து எனக்கு என்ன தா அப்படிங்கிறாரு, தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவ சொல்கிறான், நான் சமாரிய பெண், ஏன்ட்ட எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மை தேடி வருகிறவராய் நம்மை வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கிட்ட வர எந்த தடையும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிளாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துகிட்ட போகிறதுக்கு என்ன தடை வைக்கிறேன்? எனக்கு இதை பண்ணால் நான் உங்களுக்கு அதை பண்ணுவேன். இல்லை எனக்கு சோர்வாக இருக்குது, இன்றைக்கி ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு காலையில் ரொம்ப தூக்கமாக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியாது, இன்றைக்கி ஜெபம் பண்ண முடியாது. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சர்ச்சு இவ்வளோ தூரம் இருக்குது, என்னால் வர முடியாது. நைட் ப்ரேயரு நைட்டு இருட்டாக இருக்கும். நான் சினிமா தேட்டருக்குலாம் போவேன், அங்கெல்லாம் லைட்டு வெளிச்சிருக்கும். நாங்கள் உங்கள் சர்ச் பக்கம் எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும், அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய தடைகளை என்ன பண்ணுறோம், நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்து அன்றே சிலுவையில் நம்மக்கிட்ட வர்றதுக்கு எல்லா தடையும் அவர் உடைச்சிட்டாரு. ஆனால் நாம் என்ன தடையை வைத்து நாம் இயேசுக்கிட்ட வர்றதற்கு யோசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வேண்டிய தருணம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம் வாழ்வே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயம் நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போக, அது என்ன ஒரு காரணமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது பாவமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் நாம் தடை வச்சுட்டு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து மாறாதவர். இந்த உலகம் மாறிக்கிட்டே போவோம், நான் மாறிக்கிட்டே போவேன். நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவேன், நாளைக்கு அதை செஞ்சு முடிக்காம கூட போவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ப வேண்டியது மாத்திரம்தான் என்னோட வேலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அல்ல, நானே தடையாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணணும், உடைக்கணும். இயேசு கிறிஸ்து அன்றைய கல்வாரி சிலுவையில் உங்ககிட்ட வருகிறதற்கு, உங்களுக்குள்ள வருகிறதற்கு எல்லா தடையும் உடைத்து விட்டார். ஆனால் அவர் உங்களுக்குள்ள வருகிறதற்கு நீங்க என்ன தடையை வைத்திருக்கிறீங்க? அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் சொல்லலாம், இந்த உலகம் மாறாண்டவர், இந்த உலகத்துக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தை நினைச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் அவன் அப்படி சொல்லிடுவானோ இப்படி சொல்லிடுவானோ, என்ன கேவலமா பார்த்துருவானோ, நான் ஏழையா இருக்கிறேனே, என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட அழகு இல்லையே, என்கிட்ட அந்தஸ்து இல்லையே, அவன் இப்படி பார்த்துருவானோ அப்படி பார்த்துருவானோ, அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அவனை திருப்திப்படுத்துகிறதற்கு நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் மாறி போயிடுவான், இந்த உலகம் மாறி போகும். ஆனால் நீர் மாறாதவராக இருக்கிறீர். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது என் பக்கத்தில் இருக்கிறவனால் அல்ல, என் ஹஸ்பண்டால் அல்ல, என் ஒய்ஃபால் அல்ல, என் அப்பா அம்மாவால் அல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற பெயரால் நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. சொல்லலாமா? மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்த. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை பாவம் செஞ்சு போனாலும் அந்த கிருபையை கொடுத்து உங்களை இதுவரைக்கும் நிர்மூலமாக பாதுகாத்தவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?
சிந்திக்க வேண்டிய வேலை. மெல்லோ சேர்ந்து சொல்லலாமா? மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நிர்மூலமாகாமல் காத்தீரை. வாழ்வே நீர்தானையா. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற நமக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது. ஆமென். அவர் கொடுக்கிற தண்ணீருக்கு தாகமே வராதுங்க. அது நித்திய ஜீவனை அளிக்கிற தண்ணீர். என் வாழ்வே நீ எனக்கு வாழ்வளிக்கிறவரே. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதான். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியுங்க? வாழ்வே நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லாதவரே. நீங்க இல்லைன்னா எனக்கு ஜீவன் இல்லப்பா. நீங்க இல்லைன்னா எனக்கு ஆரோக்கியம் இல்லப்பா. என் வாழ்வே நீதான். சொல்லுமா? நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆமென். அலைந்தேன் திரிந்தேன் ஆறுதல் சொல்ல. ஆமென். உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. நிம்மதி ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. ஓ வாழ்வே. ஆமென். என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீர் மாத்திரம் இல்லை என்றால், நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஓ இல்லை என்றால் நான் நிற்கிறது நிற்பதுமே நிலைப்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. கிருபையினால்தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. ஓ வாழ்வே யா. என் வாழ்வே நீ வாழ்வே வாழ்வே நீதான். என் வாழ்வே என் வாழ்வே என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனின் பலனும் மாணவர். என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே. என் வாழ்வினிலே வாழ்வே என் வாழ்வே நீதான். வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்தான். என்னாலே அல்லாமல்